பெங்களூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் எப்படி சூஸ் பண்ணணுங்கிறத, அதாவது ரெண்ட்டுக்கு வர்றவங்களுக்கு வந்து எப்படி சூஸ் பண்ணணுங்கிறத ஒரு 3 பாயிண்ட்டாக ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று அக்ரிமெண்ட் தான். இந்த அக்ரிமெண்ட் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இன்கேஸ் ஒரே ஏரியாவில் இருக்கிற நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளவே சேஞ்ச் ஆகும். அக்கார்டிங் டு அந்த ஓனரோட மைண்ட் செட் பொறுத்து. ஸோ எங்களுக்கு வந்து சின்ன சின்ன பேசிக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இருந்தது. அது என்னென்னட்டு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடு க்ளீன் பண்ணிகிட்டே பேசலாம். நாங்கள் இருக்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் தான். இங்கே வந்து பெருசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்காது. கொஞ்சமாக இருக்கும், ஒரு மீடியம் ரேஞ்சில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒன்று என்னென்னா, நம்ம வந்து கண்டிப்பாக 11 மந்த்ஸ் வந்து இந்த வீட்டில் இருக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம வேறு சேஞ்ச் பண்ணி போகிறோம், இங்கே தண்ணி ஃபெசிலிட்டி இல்லை, இந்த ஏரியா எங்களுக்கு செட் ஆகலை, ஆஃபீஸ்க்கும் தூரமாக இருக்குது, ஸ்கூலுக்கும் தூரமாக இருக்குன்ட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நம்ம போகணுன்னு நினச்சா கூட 3 மாதத்துக்கு தேவையான அந்த ரெண்ட் வந்து நம்ம கட்டிட்டு போகணும். அது கூடவே நம்ம டெபாசிட்டாக ஒரு அமௌண்ட் இங்கே கட்டியிருப்போம்ல, அதையுமே பே பண்ணிட்டு தான் போகணும். ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. இது தவிர்த்து பெங்களூரில் சம்மர் சீசன் இப்போ வந்து ரீசெண்ட் இயர்ஸாக வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் டெஸ்டடாக லா பாயிண்டில் இருக்கும். அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறீங்கன்னா இங்கேன்னு கிடையாது, நீங்கள் எந்த ஊரில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாலும் உங்களுக்கு அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் புரியலன்னா வேறு யார்கிட்டையாவது தெரிஞ்சு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஹைதராபாத்தில் நாங்கள் இருந்த வீட்டிலலாம் இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, நம்ம இஷ்டம்தான். பட் இங்கே வந்து புதுசாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இங்கே வந்து இது எல்லாமே ஏற்கனவே இருக்கிறது தான். நம்ம இங்கே புதுசுங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது.